ஓடூர் யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போங்களா? சென்ற 1.5 மாதம் முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். இதய நோயாளிகள் மலை ஏற முடியுமா அப்படின்ட்டு. அதில் வெள்ளி மலை அப்படின்ட்டு ஒரு இதில் காட்டுறேன். இதான் வெள்ளிமலை ஆண்டவர் அதுக்காக போகிற மலைப்பாதைங்க. சரிங்களா? இந்த மலை கொஞ்சம் கரடுமுறையாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இதில் இது 300 அடி. இது ஏறது தான் என்னுடைய பிளான். இங்கே கீழே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அது செருப்புகளை இங்கே கலட்டி விட்டு செல்லவும், சித்திரங்கள் வாழும் பூமி இங்கே செருப்பு இல்லாமல் செல்லவும் அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி அது செருப்பு கலட்டி கீழே வச்சுட்டு நடந்து மலைப்பாதையில் போனாங்க. மேலே போகிற வழியெல்லாம் கல் மண். ஸோ கல் மண்ணெலாம் காலில் குத்திச்சுங்க. செருப்பு போட்டு நடந்தே பழக்கமாகிடுச்சு. அதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கடா கல் மண் இல்லாமல் இருக்குது, சமதளமாக இருக்குன்ட்டு பார்த்து நடக்கிறதுல எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க. அங்கே மேலே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதே மாதிரி இறங்கும்போதும் பார்த்து செங்குத்தாக இறங்கணும். அதே மாதிரி கல் மண் இல்லாமல் இருக்கும். அதனால் தடவி பார்த்து இறங்குறதுல 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. ஆனால் இங்கே உள்ளவங்கலாம் 10 நிமிஷத்தில் ஏறி 10 நிமிஷம் இறங்கிறாங்க, பழக்கப்பட்டதில்லை. ஸோ ஏறி இறங்க முடிஞ்சது. ஆனால் இளைப்பு எதுவும் இல்லை. நார்மலாக மூச்சு எல்லாத்துக்கும் இறக்கிந்தானே, மேலே ஏற இறக்கின அந்த இறைப்பு தான் முடியும். இழைப்பு கிடையாது. அப்படின்ட்டு பண்ணுற இழைப்பு கிடையாது. ஸோ அது பதிவு பண்ணியிருந்தேன். நீங்களும் பிடிச்சிப்பீங்க நினைக்கிறேன். சரி, அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த தடவை போகும்போது இந்த மலைக்கு மேலே ஏறணும்னு ட்ரையல் எடுத்தேன். அப்போ என்னடான்னா, செருப்பு அடிவாரத்தையே கழட்டி வைக்கிறப்பல மேலே கோவிலுக்கு முன்னாடி ஒரு 10-15 அடி இருக்கும்போது கழட்டி வைக்கிறது ஒரு இடம் இருக்குது. அது முடிய செருப்பு காலோட போனாங்க. அது செருப்போட நம்ம பழக்கம் இல்லை, அதனால் அப்படியே நடந்து போனாங்க. நடந்து போனால் 1 மணி நேரம் ஆனது 40 நிமிஷத்தில் நடந்து போக முடிஞ்சது. அதே மாதிரி இறங்கி வரும்போது 40 நிமிஷத்தில் இறங்கி நடந்து வர முடியுதுங்க. அப்புறம் 3ஆவது ட்ரெயில் எடுத்தோம். 3ஆவது ட்ரெயில் போகும்போது என்ன பண்ணேன், இந்த சதுரகிரி மில்லேருந்து அடிவாரத்தில் குச்சி விற்பாங்க, தடி விற்பாங்க. அது தடியை வாங்கிட்டு ஊனிட்டு போகிறதுக்கு, ஊனிட்டு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லோரும் கையில் தடி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு மரங்களாக இருக்கனால ஒரு குச்சியை உடச்சிக்கிட்டு அதை ஊண்டி போகிற மாதிரி பண்ணேன். பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி பார்த்தாங்க, வயசாச்சு இல்லை ஊனிட்டு போகிறாங்கன்ட்டு. சரி பரவாயில்ல, நினச்சிப்பாங்க. பரிசனம் பண்ணுறவங்களாம் கேள்வி பண்ணுறவங்களாம் போய் ஊனிட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட்டில் ஊனிட்டு மேலே போனேங்க. அதே மாதிரி ஊனிட்டு கீழே இறங்கினேங்க. என்ன ஆச்சரியம்னா, 1 மணி நேரம் போக முடியுது, அரை மணி நேரத்தில் போக முடியுது. போயிட்டு அதே மாதிரி இறங்கும்போது 1.5 மணி நேரம் ஆச்சு முதல்ல. இப்போ அரை மணி நேரத்தில் இறங்கிட்டேன். ஸோ அது 3 தடவை. இன்றைக்கி இந்த ஏறக்குறைய 4 தடவை நினைக்கிறேன். 1.5-2 மாதத்தில் 4 தடவை. இன்றைக்கி போகும்போது அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்தில் போய்ட்டு அரை மணி நேரத்தில் இறங்கிட்டு கீழே அன்னதானம் சாப்பிட்டு இது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பதிவு போட்டுட்ருக்கேன். சரி, இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னா, வெறும் கண்மூடித்தனமாக மாத்திரையே எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒதுக்கி தள்ளலைங்க. சரி, மாத்திரை சாப்பிட்லன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு உட்காந்து யோசித்து இது பண்ணேன், ஆராய்ச்சி செஞ்சு பாரு. ஃபஸ்ட்டு முயற்சி பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹைட் இருக்கும், அதுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இந்த வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு 160, அதில் 100 லெஸ் பண்ணோம்னா 60 கிலோ தான் இருக்கணும். 60 கிலோ தான் என்னுடைய வெயிட். ஆனால் ரொம்ப அதிகமாக 67 கிலோ இருந்தேன். ஸோ முதல்ல வெயிட்டை எப்படி கம்மி பண்ணலாம்? ஒன்று மருந்து சாப்பிட்டு கம்மி பண்ணலாம், இல்லைன்னா கம்மியான டயட் எடுத்துக்கலாம், இல்லைங்களா? ஸோ நான் கம்மியான டயட் எடுத்து கொஞ்சமாக கம்மி பண்ணி இப்போ 60 கிலோ வந்துட்டேன். 60 கிலோ நல்லா மெலிச்சிட்டேன். இந்த மெலினதை எல்லாம் பார்க்குறவங்க கேட்குறாங்க, என்ன ரொம்ப ஒல்லி ஆகிட்டீங்க,
என் உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. அது வந்து இப்போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் நான் என்னுடைய ஃபோட்டோவை நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பார்த்தோம்னா ரியலி ஒல்லியாக தான் இருக்கேன். அது போட்ட சட்டை வந்து நான் என்னுடைய உடம்புக்கும் சட்டைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. என்னுடைய சட்டை தான். நான் குண்டாக இருக்கும்போது ஃபிட்டாக இருந்தது. இப்போ வந்து தொளதொளன்னு இருக்கேன். ஆக்சுவலி அவங்க கேட்குறது நியாயம் தான். பார்க்குறவங்க கேட்குறது நியாயம் தான். ஏன் ஒல்லியாயிட்டேன்னு கேட்குறது. ஆனால் சொல்லப்போனால் அந்த மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஆரோக்கியத்துக்கும் இப்போ உள்ள ஆரோக்கியத்துக்கும் நிறைய மாற்றங்கள் ஒரு 100% 200% மாற்றம் இருக்குது. ஏன்னா என்னால் வாக் பண்ண முடியுது, 10 கிலோமீட்டர் வாக் பண்ண முடியுது, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியுது, சர்வசாதாரணமாக இறங்க முடியுது, மாடிப்படியில் லோட் தூக்கிட்டு இறங்க முடியுது, கிரைண்டர் தூக்கிட்டு இறங்க முடியுது, ஏற முடியுது. அதேமாதிரி பேத்தியை தூக்கிட்டு இறங்க முடியுது, ஏற முடியுது. பேத்தியை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் வாக்கிங் போக முடியுது. இதோ இப்போ மலையும் ஏற முடியுது. மலையும் சர்வசாதாரணமாக ஏறிட்டுருக்கு. 300 அடி கொண்ட மலைப்பாதையில் சர்வசாதாரணமாக ஏறிட்டுருக்கு. அப்புறம் வந்து விசிங் அது இலைப்பாறுதல் இல்லையா, ஹான்றதுல அதுக்கு என்ன பண்ணுறேன், டெய்லி வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி பண்ணுறேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த உள்ளார நுரையீரலில் சளி சேரும் இல்லையா, ஒவ்வொருத்தர் டெய்லி சளி சேருங்க. அந்த சேர்ற சளியெல்லாம் அப்பப்போ வெளியே வந்துடுது. டெய்லி காலையில் வெளியே வந்துடுது. வெளியே வரும்போது சளியை சேர்றதில்லை. சளி சேர்ந்தது தான் ஜலதோஷம் பிடிக்கிறது, கோல்டு பிடிக்கும். அது அது ஜலதோஷம் கிருமிகள் சொன்னால் அது பெருகிற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். திடீர்னு சிலவங்க பார்க்குறதுன்னா கோல்டு வாட்டரோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டா டக்குன்னு பிடிக்கும். ஏன்னா இருக்கிற சளி இருக்க தான் செய்யுது. ஆனால் அது வந்து ரொம்ப சீக்கிரம் மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் கோல்டு வந்துடுது. அது நாக்கில் இது மூக்கிலெல்லாம் அப்படியே தண்ணியாக ஒழுகும். ஸோ நான் டெய்லி வந்து அந்த ஜலதோஷம் வந்து இல்லை வெளியேற்றுறதுனால இந்த 9 மாதத்தில் ஜலதோஷம் பிடிச்சி மாத்திரையே சாப்பிட்டதில்லைன்னு. காய்ச்சலும் அதேமாதிரி வந்தது. அப்புறம் வந்து முத்ரா பண்ணுறதுல ப்ளட் ப்ரெஷர் வெகுவாக குறைஞ்சிருக்கு. கண்கூட தெரியுதுங்க. அடுத்து வந்து உள்ளுறுப்புகளுக்கு வந்து நன்றி சொல்லுதல். நான் யாருக்கா சொல்லி ஒரு பதிவில் போடுறேன் எப்படி நன்றி சொல்கிறது, அந்த மாதிரி டெய்லி சொல்லிகிட்ருக்கேங்க. இதயம், நுரையீரல்லேருந்து எல்லாமே உடம்புகளுக்கு ஒவ்வொரு பொருளையும் கூப்பிட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன். ஸோ அது கொடுக்கறதுல மீதி 23 மணி நேரம் நல்லா இருக்கும்போது இப்போ வந்து டெய்லி யோகா பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிடுச்சு. டெய்லி 5:15 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. டெய்லி டாய்லெட் யூரின் போகும்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. பழக்கமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பழக்கம் வந்து கஷ்டம் வந்து இப்போ பழக்கமாயிடுச்சு, ரொட்டீன் ஆயிடுச்சு. ஸோ பண்ணுறதில் என்னால் வந்து பழையபடி நார்மலுக்கு வர முடியுதுங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்கள் பதிவில் போட்டுறேன். மலை எழுதிட்டு பண்ணதெல்லாம் சாப்பிட்டு உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.